வெல்கம் டு குர்ஷி தமிழ் வேர்ல்டு. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 7th இங்கிலீஷ் டேர்ம் 3ல் இருக்கக்கூடிய ஜேர்னி பை ட்ரெயின் இந்த யூனிட்டோட செக்ஷன் 3 ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதோட கண்டினியூ தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். Phileas Fogg, without getting in the least flurried, then proposed to purchase the animal outright, and at first offered £1,000 for him. The owner, perhaps thinking he was going to make a great bargain, still refused. அதாவது ஃபாக் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, £1,000 வந்து நான் யானையை வந்து விலைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யானையோட ஓனர்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் யானையோட ஓனர் வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அதுக்கும் வந்து மறுத்துறாரு. ஏன்னா மறுபடியும் நிறையா பணம் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அதையும் வந்து அவர் மறுத்துறாரு. மிஸ்டர் ஃபாக் ஆஃபர்டு ஃபஸ்ட்டு £1,200, then £1,500, £1,800, £2,000. Passepartout was fairly white with suspense. At £2,000 the man yielded. அதாவது யானையோட ஓனர் வந்து மறுத்தனால ஃபாக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த விலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி அவர் கேட்குறாரு. 1200க்கு வந்து யானை வந்து விலைக்கு வாங்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கப்புறம் 1500க்கு கேட்குறாரு. அதுக்கப்புறம் 1800, £2000. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா £2000க்கு கேட்குறாரு. உடனே வந்து அந்த எலிஃபண்ட் ஓனர் வந்து ஒத்துக்கிறாரு. குட் ஹெவன்ஸ், வாட் அ ப்ரைஸ் ஃபார் அன் எலிஃபண்ட், கிரைடு பாஸ்பர்டூட். உடனே பாஸ்பர்டூட் அதை பார்த்துட்டு கேட்குறாரு, ஒரு யானைக்கு வந்து இவ்வளோ விலையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. எ யங் மேன் வித் அன் இன்டெலிஜென்ட் ஃபீஸ் ஆஃபர்ட் ஹிஸ் சர்வீசஸ் ஆஸ் அ கைட், விச் மிஸ்டர் ஃபாக் accepted, promising so generous a reward as to greatly increased his zeal. The elephant was led out unequipped. அதாவது ஃபாக் வந்து £2,000க்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த யானையை வந்து வாங்கிக்கிறாரு. ஸோ வாங்கினதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் வந்து நான் வழிகாட்டியாக உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லி வராரு. ஸோ ஃபாக் வந்து உனக்கு வந்து நான் ரிவார்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவரும் கூட்டிகிட்டு போகிறாரு. The man, who was a skilled elephant driver, covered the elephant's back with a sort of saddle cloth and attached to each of its sides some uncomfortable howdahs. Fogg paid the elephant owner with some bank notes which he extracted from the famous carpet bag, and actions that made poor Passepartout lost his breath. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யானையில் வந்து உட்கார்றதுக்காக அவர் வந்து நிறைய வந்து செட் பண்ணிகிட்ருக்காரு. அதாவது கிளாத்லாம் விரித்து ஒரு பெட்டி மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து உட்கார்றதுக்கு வந்து தேவையான எல்லாம் வந்து எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஸோ ஃபாக் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னோட கார்பெட் பேக்லேருந்து நிறையா மணி வந்து அவர் வந்து எடுத்து கொடுக்குறாரு. ஸோ பாஸ்பர்டூட் அதை பார்த்து ரொம்பவே வந்து ஒரு ஆச்சரியத்தோடு அதை பார்த்துட்ருக்காரு. While the Francis and Mr. Fogg took the howdahs on either side, Passepartout got onto the saddle cloth between them. The driver perched himself on the elephant's neck, and at 9 o'clock they set out from the village, the animal marching off through the dense forest of palms by the shortcuts. அதாவது சர் ஃப்ரான்சிஸும் அதுக்கப்புறம் மிஸ்டர் ஃபாக் 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த யானை மேலே சைடில் வந்து உட்காந்துருக்காங்க. பாஸ்பர்டூட் வந்து சென்டரில் வந்து உட்காந்துருக்காரு. அதாவது சேடல் கிளாத் வந்து அதில் விரிச்சிருந்தாங்க. ஸோ அதில் வந்து இவங்க உட்காந்துருக்காங்க. இவங்க கூட வரக்கூடிய அந்த வழிகாட்டியாக வரவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அந்த எலிஃபண்ட்டோட நெக் சைடு வந்து அவர் உட்காந்துருக்காரு. அந்த கிராமத்தை விட்டு அவர் கிளம்பும்போது பார்த்தீங்க அப்படின்னா 9 o'clock வந்து அவங்க கிளம்புறாங்க. ஸோ எலிஃபண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அனிமல் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டில் பாம் ட்ரீ, அதாவது பனைமரம் நிறையா இருக்குது. ஸோ அது வழியாக வந்து இந்த யானை வந்து கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. இதோட பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் 3 வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான எஜுகேஷ்னல் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.